எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல HCL டெக்னாலஜிஸோட Q1 ஃபினான்ஷியல் இயர் 26 ரிசல்ட் சம்மரி தான் பார்க்க போறோம். முதல்ல நம்பர்ஸ் பார்த்தரலாம். இந்த குவார்டர்ல கம்பெனி வந்து 30,349 கோடி வந்து ரெவென்யூ பண்ணியிருக்காங்க. இது லாஸ்ட் இயர் Q1 கம்பேர் பண்ணும்போது 8.2% இயர் ஆன் இயர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் இயர் இதே குவார்டர்ல 28,057 கோடி ரெவென்யூ பண்ண ஒரு கம்பெனி இப்போ வந்து 30,349 கோடி வந்து ரெவென்யூ பண்ணியிருக்காங்க. ரெவென்யூ வந்து இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆயிருந்தாலும் ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 10% வந்து குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் இதே குவார்டர்ல 4,257 கோடி வந்து அவங்க வந்து ப்ராஃபிட் பண்ணியிருந்தாங்க. இந்த குவார்டர்ல வெறும் 3,843 கோடி தான் வந்து அவங்க ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரெண்டு இடத்துல நல்லாவே இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஒன்று வந்து எம்ப்ளாயி பெனிஃபிட்ஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி அவுட் சோர்சிங் காஸ்ட்டும் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இதன் மூலமா இபிஎஸ் வந்து குறைஞ்சிருக்கு. லாஸ்ட் இயர் 15.61 இருந்தது. இந்த வருஷம் 14.16 குறைஞ்சிருக்கு. ஸோ இபிஎஸ் குறைஞ்சா அதன் காரணமா பிஇ வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டாக் வந்து இன்னும் கொஞ்சம் வேல்யூவேஷன் இன்க்ரீஸ் ஆகும். ரிசல்ட்ஸ் தாண்டி இந்த ரிசல்ட்ஸ்ல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி வந்து ரிசல்ட்ஸோட சேர்த்து அவங்களோட ரெவென்யூ அண்ட் ப்ராஃபிட் மார்ஜின் கைடன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு. இந்த ஃபினான்ஷியல் இயர்ல அவங்க வந்து 3 to 5% வந்து ரெவென்யூ growth இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களோட மார்ஜின் வந்து 17 to 18% இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி ப்ரீவியஸா 18 to 19% இருக்கும் அப்படின்னு அவங்க சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து அதை 1% வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Q1ல வந்து அவங்க எதிர்பார்க்காம கிளைண்ட் சைடு வந்து கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கு, ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்து கொஞ்சம் தள்ளி போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க வந்து சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங்லயும் ஏஐ டெக்னாலஜிலையும் வந்து இன்வெஸ்ட் பண்ண போறோம். அது மட்டும் இல்லாம எம்ப்ளாய்மெண்ட் உள்ள கொண்டு வரதுல ஒரு ரீஸ்ட்ரக்சரிங் ப்ரோக்ராம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம். ஸோ இதுக்கெல்லாம் செலவாகிறதுனால எங்களோட ஓவரால் மார்ஜின் கைடன்ஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து கம்பெனியோட பீப்புள் கவுண்ட் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த குவார்டர்ல கம்பெனி வந்து நெட் ரிடக்ஷன் தான் இருக்கு. 269 பேர் வந்து குறைஞ்சிருக்காங்க டோட்டல் எம்ப்ளாயி கவுண்ட்ல. கம்பெனியில 1984 ஃப்ரெஷர்ஸ் ஜாயின் பண்ணியிருந்தாலும் அதுக்கு மேலான ஆட்கள் வந்து வேலையை விட்டு போனதுனால நெட் ரிடக்ஷன் தான் நடந்திருக்கு. ஆஸ் ஆஃப் நோ கம்பெனில 2,23,151 பேர் வந்து வேலை செய்யறாங்க. கம்பெனி வந்து இந்த குவார்டர்ல $1.8 பில்லியன் ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து எடுத்திருக்காங்க, நியூ டீலா வின் பண்ணியிருக்காங்க. அடுத்து கம்பெனியோட அந்த நியூ ஹைரிங் பாலிசி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எம்ப்ளாயி கவுண்ட் பேஸ் பண்ணி நாங்க ஹையர் பண்ணாம ஸ்பெஷலைஸ்டு டிரைவ் வந்து நடத்த போறோம் ஃப்ரெஷர்ஸ் ஹையரிங்ல. அதுக்கு பேர் வந்து எலைட் கேடர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஏஐ டெக்னாலஜில நல்ல படிப்பு இருக்கிற ஃப்ரெஷர்ஸ் வந்து நாங்கள் வந்து 4x சேலரி கொடுத்து எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க சொல்லியிருக்க அந்த ரீஸ்ட்ரக்சரிங் ப்ரோக்ராம். இது இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா கம்பெனில ஹெட் கவுண்ட் குறையறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க ஏஐல வந்து சிக்னிஃபிகண்டா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓப்பன் ஏஐ, யூஐ பாத், கூகுள், என்விடியா இந்த கம்பெனி கூடலாம் நாங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டு அவங்க கூடலாம் வந்து நாங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட டிமாண்ட் ஃபோர்காஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. கம்பெனி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபினான்ஷியல் செக்டர் அண்ட் டெக்னாலஜிக்கல் செக்டர்ல வந்து எங்களோட ரெவன்யூ growth-ம் ப்ராஃபிட்டும் வந்து நல்லா இருக்கும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். பட் ஆனா எங்களுக்கு மேனுஃபேக்சரிங், லைஃப் சயின்சஸ், ரீட்டைல் இந்த செக்மெண்ட்ல கொஞ்சம் சேலஞ்சிங்கா இருக்கும் அப்கமிங் குவார்டர்ஸ்ல அப்படின்னு சொல்லி கம்பெனி வந்து கமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க. கம்பெனி ரிசல்ட்ஸோட சேர்த்து 12 ரூபா வந்து ஒரு ஷேருக்கு டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதோட ரெக்கார்ட் டேட் வந்து July 28, 2025. ஸோ அன்னைக்கு இந்த ஷேர் உங்க கையில இருந்தா உங்களுக்கு வந்து 12 ரூபா வந்து டிவிடெண்டா கிடைக்கும். இந்த கம்பெனி ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு அப்புறம் 3.3% வந்து விழுந்துருந்துச்சு. ஏன்னா ப்ராஃபிட் வந்து இயர் ஆன் இயர் 10% கம்மியானதுனால ஸ்டாக் வந்து அடிச்சிருந்தாங்க. 1,566 ரூபாயில வந்து ட்ரேட் ஆயிட்டு இருந்தது. இதோட பிஇ வந்து 25.26. 52 வீக் ஹை பாத்தீங்கன்னா 2,000 ரூபாய்க்கு மேல. ஸோ அங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 500 ரூபாய் கிட்ட இந்த ஷேர் வந்து விழுந்திருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடியே ஐடி செக்டர்ல டிசிஎஸோட ரிசல்ட்ஸ் பார்த்திருந்தோம். அவங்களோட ரிசல்ட்ஸும் கொஞ்சம் மோசமா தான் இருந்தது. அவங்களோட கம்பேர் பண்ணும்போது இந்த ரிசல்ட்ஸ் இன்னும் மோசமா தான் இருக்கு. ஸோ இந்த கம்பெனி 25 பிஇல அப்படிங்கும்போது கொஞ்சம் காஸ்ட்லியா தான் தெரியுது. ஏன்னா ஐடி செக்டர்ல இன்னும் எப்படி வந்து டிமாண்ட் இருக்கும், எப்படி வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்லாம் எப்படி வந்து சால்வ் ஆகி கம்பெனிஸ்லாம் ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறது நமக்கு இன்னும் கிளாரிட்டியா இல்லை.
ஸோ நம்ம இந்த செக்மெண்ட்ல வெயிட் பண்றது அப்படிங்கிறது தான் நம்மளை பொறுத்த வரைக்கும் கரெக்டான விஷயமா இருக்கும். பிஇ வந்து 25ல இருந்து ஒரு 20 கீழே வருது அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்றதை பத்தி யோசிக்கலாம். ஸோ இதெல்லாம் தான் இந்த ஷேரோட Q1 ரிசல்ட்ஸோட நம்பர்ஸ், அதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது கம்பெனியோட ரிசல்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அதை பத்தின வீடியோஸும் நம்ம சேனல்ல வரும். இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.